திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரையும் என்னை பி டீம் என்று சொன்னார். சொல்வதற்கே தகுதி இல்லை. நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும். பத்திரிகை பல ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்திருக்கக்கூடும். எந்த கட்சியாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரையிலும் கடுமையான விமர்சனத்தை நான் என்றைக்கும் செய்ததில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவர் இந்த இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் 42 நாட்கள் நடைபெறுகிற சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னாலே நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு வார்த்தை திரும்பி என்ன குறை இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, இங்கே மேட்டுப்பாளையத்தில் முதல் கூட்டம் நடைபெறுகிற போதே இந்த வழியாக சென்று வரவேற்பும் தந்தார்கள். அன்றைக்கும் அழைக்கப்படவில்லை. இதையெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால், இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்துக்கள் பரிமாறுவது என்பது ஜனநாயக உரிமை. அந்த ஜனநாயக உரிமையை இன்று இவர்களால் இடர்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு வேதனை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதை வருகின்றிருக்கிற பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான். இன்னைக்கு 14 பேர் நீக்கியிருக்காங்க. இன்னைக்கு 500-1000 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் பட்டு பேரை போட்டிங்கன்னா வந்துடும், அதுவும் வந்துடும் நாளைக்கு. இப்படியே நீக்கி கொண்டிருந்தால் என்ன நிலை ஏற்படும்? எல்லாரும் நிர்வாகி தான் வந்திருக்கலாம், வெளியிருக்காங்க. அப்படி வருகிற போது நாளொரு மேனியும் பொழுதுடனமாக முழுநவு தேய்ந்து போய் அமாவாசை ஆகிவிடும்.